உதவி ஆணையரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இந்து அறநிலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். என்ன எங்களுடைய கோரிக்கை அப்படின்னா, இந்து மகாசபா, அகில உலக சித்தர்கள் பேரவை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், பல்வேறு அமைப்பினர் இங்கே வந்திருக்கோம். ஏன் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் அறநிலைத்துறைக்கு கொண்டு போகிறோன்னா, இங்கே மாம்பழச்சாலைகிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவில் மண்டபம் 2000 ஆண்டுகளை பாரம்பரியமிக்கமான மண்டபம். ஒவ்வொரு மண்டபத்திற்கும் ஆகம விதி உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் அங்கே உற்சவர் எப்பொழுதும் அந்த மண்டபப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு நாள் அங்கே இருந்து அங்கே எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அந்த மண்டபம். இந்த மண்டபத்தை எந்த துறைன்னு தெரியல. இங்கே அறநிலையத்துறையிட்ட மனு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கே தெரியலன்றாங்க. அவங்க மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது NHPயா, தேசிய நெடுஞ்சாலைத்துறையா, அல்லது PWD பொதுப்பணித்துறையா, அல்ல மாநகராட்சி நிர்வாகமா, எதுன்னு தெரியல. பாலம் போடுறோம் ஆக்கிரமிங்கிற பேரில் இந்து அறநிலைத்துறை தொடர்ந்து ஆன்மீகத்துக்கு எதிராகவே இருக்குது. இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு என்ற கருத்தை நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன். காரணம், இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரம் பண்ணியிருக்கான். ஆக்கிரம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கு சொந்தமான இடங்கிற பேர்லையே இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான், சுகபோகமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனால் நாங்களாம் பாருங்கள், எங்கள் உடலை வருத்தி கொண்டு ஆன்மீகம் புனிதம் பாதுகாக்கணும் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அற வழியிலே, அகிம்சை வழியிலே இந்த தேசம் எப்படி சுதந்திரம் பெற்றதோ அதே வழியில் தான் நாங்கள் ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர் இல்லை. ஏதோ இந்த மண் சொல்கிறாங்க, இந்த மண் யாரோட மண்ணுன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய மண்ணும் கிடையாது. இது 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த மண், இது 63 நாயன்மார்கள் பிறந்த மண், இது மும்மூர்த்திகள் வாழ்ந்த மண், இது 30 தேவியர்கள் வாழ்ந்த மண், இது ஆண்டாள் பிறந்த மண், இது அடியவர் பிறந்த மண் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, ஆன்மீகம் தான் தர்ம சிந்தனையும் கருணையும் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் போதித்து கொடுத்த ஒரே மதம் எதுனா இந்து மதம் தான். உலகத்திற்கே தர்மத்தையும் அறத்தையும் கற்றுத்தந்த மதம் இந்து மதம். இன்னார் செய்தர் ஒருத்தர் அவனான நன்னயம் செய்து விடலாம். அதுபோல் நாங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காமல் எங்களுடைய எப்படி ஆன்மீக சிந்தனையில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக தான் இப்போ மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய கோரிக்கை மனு, இந்த அறநிலையத்துறை உடனடியாக செவி சாய்க்கணும். இந்த அறநிலையத்துறை இருக்கக்கூடிய இந்த சேகர் பாபு தொடர்ந்து நாங்கள் எத்தனையோ குடமுழுக்கு பண்ணுறோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆன்மீகத்துக்கு எதிராக தான் இருக்கார். இந்து மதத்துக்கு எதிராக தான் இந்த அரசு செயல்படுது. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு தரையும் நாங்கள் மனுவாக கோரிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதே போல் இந்த கோரிக்கையை நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜேசி, அங்கே இணை ஆணையருக்கும் கொடுத்துருக்கோம், உதவி ஆணையருக்கும் கொடுத்துருக்கோம். இவங்க தொடர்ந்து இந்த பாருங்கள், அந்த நாங்கள் மனு கொடுத்துறத எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கத பத்திரிகை வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். இது தொடர்ந்து எங்களுக்கு ஆன்மீகத்துக்கு எதிராகவும் இந்த அறநிலையத்துறை செயல்பட்டால் இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் இவர்கள் இதே அதர்மத்தை அநீதியும் கையில் எடுத்தால் இதை காப்பாற்றுவதற்காக, மீட்பதற்காக நாங்கள் எங்களையும் இழக்க தயாராக இருக்கின்றோம். மிகப்பெரிய அளவிலே இந்து அமைப்புகள் எப்படி முருகர் பக்தர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு எப்படி இந்துனுடைய ஒற்றுமையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காமிச்சோமோ, அதை விட இன்னும் எழுச்சியாக தலைமைச் செயலத்தை முற்றுகையிட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது எங்களுடைய போராட்டம் எந்த வடிவில் இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த வியூகம் வகுக்க போகிறோன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த போராட்டம் இந்த அரசை சம்பிக்கிற போராட்டமாக இருக்கும் என்பதை இது எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் ஆன்மீகம் அமைதியாக போயிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்லுவாங்க, சாது மிராண்டால் காது கொள்ளாது என்பார்கள். அதுபோல் ஆன்மீகத்துக்கு எதிராகவே தொடர்ந்து நீங்கள் இதே நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா அனைத்து ஆன்மீக பேரவைகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட தயாராக இருப்போம் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் TCP லோகநாதன், திருவானைக்கோவில்.